இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், வேர்க்கடலை, பச்சை மிளகா, வரமிளகா, தேங்காய் துருவல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய், உப்பு, பெருங்காயம். நம்ம செகண்ட் லாரில் எண்ணெயை தான் எடுத்து வச்சுருக்கோம். இது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வடித்த சாதத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா உதிரலாக இருக்கும். இதுக்கு வடித்த சாதம் வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் சாதம் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா காரமெல்லாம் பிடிக்கும். இப்போ வடை சட்டி வச்சுக்கலாம். தாளிப்பு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தேங்காய் எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்போவுமே தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. நல்லா வெடித்து வரணும். இப்போ கடுகு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலையை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக வந்துருச்சு. அது வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரமிளகா சேர்த்திக்கிறோம். காம்புகள் எல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு வரமிளகா சேர்த்திக்கிங்க. வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. அது கூட அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை, கருக விட வேண்டாம். இப்போ தேங்காய் சேர்த்தி அதுக்கு தேவையான உப்பு நம்ம முதல்ல சேர்த்திட்டோம். சேர்த்தி கலக்கிக்கலாம். மேலே ஸ்லிம்மில் வச்சு நல்லா லைட்டாக வதங்கினா போதும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அதிலே இருக்கும், சுண்டுற அளவுக்கு அது வதங்கி விட்டுட்டு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். தேங்காய் சாதம் அது கொஞ்சம் ஜீரணமாகாதவங்களாம் இருக்கும். அதனால் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த அஜீரண கோளாறெல்லாம் இருக்காது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வதங்கிட்டே வருது. நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்ச சாதத்தை அதில் கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் சேர்த்து கரைச்சி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா பொரிச்சு விட்டு சாதத்தை சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. இதை அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். நல்லா கிளறிக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப உப்பு முதல்ல போட்டிருக்கோம். நீங்கள் கிளறினதுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு எப்படி தேவையோ இருக்குதோ எச்சு கம்மி பார்த்து போட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. கட்டிகள் வராமல் கலக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி இப்போ சாதம் ரெடியாகிற ஸ்டேஜ் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி.